ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மொடக்கத்தான் கீரை தோசை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஈஸியாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொடக்கத்தான் கீரை மார்க்கெட்டில் இல்லை இந்த கீரையெல்லாம் விற்கிறவங்கக்கிட்டே கிடைக்கும். ஆனால் நாங்கள் பக்கத்துலேயே எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. நல்லா மழை பெஞ்சனால நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவும் வளர்ந்துருந்துச்சு. தேவையானதை மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறிச்சுட்டு வந்தாச்சு. இது மாதிரி மொடக்கத்தான் கீரை கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கூட கிடக்கும். நம்மளுக்கு பச்சை மிளகாவும் நம்ம மொடக்கத்தான் கீரையை நல்லா ஆஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பழுப்பான இலை அந்த விதை மாதிரி இருக்குது, இதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே எடுத்து ஆஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் கீரையும் பச்சை மிளகா பிறகு பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளேவரிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ மாவு எடுப்போமோ, உங்களுக்கு எவ்வளோ தோசை மாவு வேணுமோ அதுக்கு மட்டும் எடுத்துட்டு அரைச்சி வச்சுருக்க மொடக்கத்தான் கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மொடக்கத்தான் கீரை ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அதை நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். ஒரு விழுவிழு தன்மையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான மாவில் மட்டும் இதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான சால்ட், இதுக்கு மொடக்கத்தான் கீரைக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவோட நல்லா மிக்ஸ் ஆனதாக சூப்பராக இருக்கும். மொறுன்னு நல்லா வரும் உங்களுக்கு தோசை. 1:1 ரேஷியோவில் நீங்கள் மாவுக்கும் இந்த மொடக்கத்தான் கீரையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம்ம ஃப்ளேவராக இருக்கும். ரொம்ப கீரை ஃப்ளேவரும் இருக்காது. நம்ம குட்டி பேபிஸ் கூட சாப்பிடுவாங்க. இன்னும் நல்லா காரமாக வேணுன்னா ஒரு 4 மிளகா கிட்ட கூட போகலாம். நான் பாப்பாவும் சாப்பிடணுன்றக்கா 2 மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வச்சுருங்க. நல்லா ஒரு சூப்பராக பைண்ட் ஆகி செம்மையாக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போயும் ஊற்றுற மாதிரி நல்லா ஹீட்டில் இருந்தப்போ ஊற்றிக்கோங்க. இது நல்லா நம்ம 3:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணனால நம்மளுக்கு எப்பயும் போல் மாவு சூப்பராக நம்மளுக்கு வரும். மொடக்கத்தான் கீரை மாவில் மிக்ஸ் பண்ணும்போது நிறையா ஹாஃப் அப்படின்ற ரேஷியோவில் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் லைட்டாக 1 கப் 1/2 கப்பு அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணால் தான் அந்த மொடக்கத்தான் கீரையில் நல்ல தோசையிலையும் ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். மொடக்கத்தான் கீரை அரைக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு விழுவிழுப்பாக ஒரு தன்மையாக இருக்கும். அதனால தான் நம்ம ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணணும். இதில் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயமே ஆட் பண்ணுங்கள். அதுதான் அவ்வளோ ஃப்ளேவரிங்காக செம்மையாக இருக்கும். நம்ம மொடக்கத்தான் கீரை தோசையோடு நல்லா ஒட்ட விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இதுக்கு நம்மளுக்கு வெறும் தேங்காய் சட்னி மட்டும் இருந்தாலே போதும். அவ்வளோ ஃப்ளேவரிங்காக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பாப்பாக்குன்றனால இதில் கொஞ்சோண்டு வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். மொடக்கத்தான் கீரையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதுவும் செம்மையாக பக்கத்துலேயே கூட கிடைக்கும். இந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக நம்மளே எடுத்து சாப்பிட்லாம். ஒரு 4 தோசைக்கு ஒரு 1/2 கப்புக்கு தான் மொடக்கத்தான் கீரையோட இலையை எடுத்து அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இலை மட்டும்தான் 1/2 கப்புக்கு எடுத்துருப்போம். அதை அரைச்சி எடுத்தோம்னா அதில் நம்மளுக்கு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கீரையை ஆட் பண்ணி சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக அவங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் குட்டி பேபிஸ்க்கும் க்ரீன் கலர் தோசான்னு கொடுத்தீங்கன்னா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க அவங்களுமே. இதில் நீங்கள் நல்லா நெய் ஆட் பண்ணிங்க. சின்ன வெங்காயம் வேறு ஆட் பண்ணியிருக்கனால வீடே செம்மையாக கம்மன் சூப்பராக வாசம் இருக்கும் உங்களுக்கு. மொடக்கத்தான் கீரையை குட்டி பேபிஸ்லேருந்து பெரியவங்க வரையும் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஹெல்த்தியான ஃபுட்டு தான். நம்ம கால்வலியெல்லாம் ரொம்ப குறைக்கும். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த கீரையில் இருக்குது. இந்த மாதிரி கீரை விற்கிறவங்க அவங்கக்கிட்ட கேட்டாலுமே அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து தருவாங்க. கண்டிப்பாக அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்மக்கிட்ட எப்பயுமே தோசை மாவு மட்டும் இருந்தாலே போதும். அதில் நம்ம மொடக்கத்தான் கீரையை பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணாலே இவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆயிரும். மார்னிங் எழுந்தோடனே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் தான். இந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்றும் போது கண்டிப்பாக இதில் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறதோட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா அது தனி ஃப்ளேவராக இருக்கும். நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்மளோட தோசை செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. குட்டிக்கும் பார்த்தோன்னே க்ரீன் தோசைமா, என்னம்மா க்ரீன் கலர் தோசையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா ரொம்ப நேரமாக. ஸோ அவங்களுக்காக ஸ்டார் தோசை அந்த மாதிரி குட்டி குட்டி தோசையாக க்ரீன் கலரில் குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்துருக்கு. ஹெல்த்தியான ரெசிபியாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சேஞ்சாகவும் இருக்கும் உங்களுக்கு. தோசை அவ்வளோ லைட்டாக சாஃப்டாக சூப்பராக இருக்குது.
உங்களுக்கு இந்த ஹெல்த்தியான ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா பை.